வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். எஸ்எஸ்சி டஃப் கொஸ்டின் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10வது பார்ட்டு. இன்றைக்கி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்லேருந்து எம்டிஎஸ் 2025 கேட்டிருந்த ஒரு சில வித்தியாசமான கொஷின்ஸ், கொஞ்சம் கால்குலேட்டிவான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். புது டைப்பு இது வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியவே செய்யாது, அந்த மாதிரி ஒரு கொஷின் கூட கிடையாது. ஓகே, எல்லாமே வந்து நீங்கள் ஆல்ரெடி படித்ததான், நம்ம கோர்ஸில் டீச் பண்ணாதான். அதில் கொஞ்சம் கால்குலேட்டிவான கொஷின்ஸ், கொஞ்சம் லென்த்தான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எல்லாருமே அட்டன் பண்ண முடியும். பட் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்கன்னு நீங்கள் முன்னாலே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்படியெல்லாம் கொஷின்ஸ் வரும். நம்ம வந்து அந்த மாதிரி பெரிய கொஷின் வந்துச்சுன்னா நம்ம வந்து நெகட்டிவாக வந்து ஃபீல் பண்ணிடக்கூடாது. எம்டிஎஸ் எக்ஸாம்லேயும் எப்படி கேட்குறாங்கன்னா மற்ற எக்ஸாம்லேயும் கேட்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் வரணும். ஓகே, அதனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6-7 கொஷின் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். எ சம் இஸ் டிவைடட் இன்டு 3 பார்ட்ஸ் இன் த ரேஷியோ 2:3:5. These parts are invested for 4 years at 5% per annum, 6% per annum, 8% per annum simple interest respectively. If the total simple interest earned from all 3 investments after 4 years is 22,500. இது வந்து என்னது total simple interest. ஓகே, find the total sum invested னு கேட்டிருக்காங்க. ஒரு தொகை 2:3:5 என்ற விகிதத்தில் 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அவை முறையே 5%, 6%, 8% தனி வட்டியில் 4 ஆண்டுகள் முதலீடு செய்யப்படுகின்றன. மொத்த தனி வட்டி 22,500 எனில் மொத்த முதலீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு சம் இருக்குது. ஓகே, அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது. இதை வந்து அவங்க 3ஆக பிரிச்சுட்டாங்க. 2:3:5 அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுட்டாங்க. ஸோ இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்? 2x, 3x, 5xன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே வந்து 4 வருஷத்துக்கு தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஒன்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வேற வேறையாக இருந்திருக்கு. ஸோ இப்போ மொத்தமாக எனக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22,500. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 இதுலேயும் வேறு வேறு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். SI1 + SI2 + SI3. இது 3லையும் சேர்த்து எவ்வளோ கிடச்சிருக்குது? 22,500 கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா வந்து என்னது? PRT/100. ஸோ P வந்து 2x, அந்த இடத்துல R வந்து 5%, டைம் வந்து எல்லாத்துக்குமே 4 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 இதுக்கும் என்னவோ அதை போடுங்க, எக்ஸை கண்டுபிடிங்க. எக்ஸை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த 3ஐயும் கூட்டினா எத்தனை எக்ஸ் வருமோ அதுதான் வந்து ஆன்சர். ஓகே, ஸோ எக்ஸ் கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஸோ SI1 வந்து பார்த்தீங்கன்னா P1 R1 T1. P1 வந்து எத்தனை? 2x. R1 வந்து எத்தனை? 5%. டைம் வந்து எல்லாத்துக்குமே 4 இயர்ஸ் தான், பை 100. ப்ளஸ் SI2 வந்து எத்தனை? 3x, அதாவது P2 வந்து பார்த்தீங்கன்னா 3x இன்ட்டு R2 வந்து பார்த்தீங்கன்னா 6% இன்ட்டு 4 இயர்ஸ் பை 100 ப்ளஸ் SI3. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 5x ப்ளஸ் 8%, சாரி இன்ட்டு 8% இன்ட்டு 4 தான் பை 100 ஈக்குவல் டு 22500. எல்லாத்துலேயுமே 4 இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம்? 4ஐ வந்து காமனாக எல்லாத்துலேயுமே இருந்து கேன்சல் பண்ண. இப்போ காமனாக வெளியில் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாத்துலேயுமே 4ஐ கேன்சல் பண்ணணும்னு நீங்கள் பண்ணலாம். பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கும்? இப்போ இந்த இடத்துல வந்து 5 20, அடுத்து வந்து 5 இருந்திருக்கும், 25 இருந்திருக்கும். 6 24, மிச்சம் 1 இருந்திருக்கும். 2 8, மிச்சம் 2 இருந்திருக்கும். 5 20, 5 6 2 5 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஓகே, இப்போ 4 எல்லாத்துலேயுமே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ 2 இங்கே இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ இன்னொரு வாட்டி 2ஆல் ரிமூவ் பண்ணலாம். பட் இங்கே வந்து இரட்டைப்படை இல்லை, ஒற்றைப்படையில் இருக்குது. அப்போ நம்ம இப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ 100 எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. நான் இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். மேலே என்ன இருக்கும்? 2 10x, இங்கே 3 18x ப்ளஸ் 8 40x ஈக்குவல் டு இந்த இடத்துல இந்த 100 காமனாக எங்கே போயிருக்கும்? ஸோ 5 6 2 5 ஆல்ரெடி இருக்குது. 100ஆல் மல்டிபிள் பண்ணால் இன்னொரு 2 0 வந்து அது கூட ஆட் ஆகும். ஓகே, ஸோ 50x ப்ளஸ் 18x அப்படின்னா 68x. 68xோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 562500 இருக்கும். இப்போ எனக்கு வந்து என்ன தெரியணும்? இப்போ 2x ப்ளஸ் 3x ப்ளஸ் 5xனா கூட்டினோம்னா எத்தனை? 10x. 10x தான் வந்து டோட்டல் பிரின்சிபல். ஓகே, முதல்ல கொடுத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10x. ஸோ 10x தான் நான் வந்து கண்டுபிடிக்கணும். 10x தான் நான் வந்து கண்டுபிடிக்கணும். 68x வந்து 562500 அப்படின்னா 10x என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 562500 கொடுத்துருக்காங்க. அது எது கொடுத்துருக்காங்க? 68xக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம எது கண்டுபிடிக்கணும்? 10xக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே,
ஸோ அப்போ இந்த ஒரு ஜீரோவையும் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜீரோ இது கூட இருக்கட்டும், ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம இதை வந்து கேன்சல் பண்ணணும். இதை வந்து இப்போ இந்த இடத்துல ஆப்ஷனை பாருங்கள், 68, 82, 90, 72ன்னு சொல்லி கேப் இருக்குது, நிறையாவே கேப் இருக்குது ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நடுவில். அப்ராக்சிமேட்டாக இது என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலே போதும். இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 70. ஓகே, இதை நம்ம 70ன்னு வச்சுக்கலாம். ஸோ 70 எது கூட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு 3 டிஜிட் எடுங்க, 562 வரும்ட்டு பாருங்கள். 70 எதால் மல்டிபிள் பண்ணால் 560 கிட்ட வரும் அப்படி மாதிரி பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு அது எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ கடைசி டிஜிட் 0 தான், அது வந்து கன்ஃபார்ம். ஓகே, பட் ஃபஸ்ட்டு எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரியே பண்ணிடலாம். மொத்தமாக கேன்சல் பண்ணுறது போல இந்த மாதிரியே பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இதை 4ஆல் அடுத்து ஒரு நம்பரால் கேன்சல் பண்ணுறது போல இப்படி பண்ணிடலாம். ஓகே, இப்போ 7 42, 7 8 56. ஓகே, 7 8 56. ஸோ 8ல் ஸ்டார்ட் ஆகும். 8ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, இதுதான் கரெக்டு. ஆனால் இங்கே 4 ஆப்ஷனுமே தப்பு. நான் ஏன் இதை கரெக்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன் அப்படின்னா இப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனுமே உங்களுக்கு தப்பு தான். 0லையும் முடியாது. ஓகே, ஏன்னா கேன்சல் தான் பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணால் தான் 0ல் முடியும், கேன்சல் தான் பண்ணுறோம், 0லையும் முடியாது. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8272.058 அந்த மாதிரி போகும். இதை நீங்கள் வந்து கரெக்டாக கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்னது? கரெக்டான ஆன்சர் வந்து இது கிடையாது, இதுதான் கரெக்டான ஆன்சர். பட் இந்த இடத்துல வேறு வழி இல்லை. ஓகே, வேறு வழி இல்லை, நம்ம வந்து இப்போதைக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் இதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் இந்த ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் சேலஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா 4 ஆப்ஷனும் தப்புன்னு வந்திருக்கும், எல்லாருக்குமே கிரேஸ் மார்க் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதுலேயுமே இந்த 0 சேர்க்கலை, இந்த 0 சேர்த்தோம்னா இந்த 0 இங்கே வந்துருக்கும், 0.58, அதாவது 82,720 வந்திருக்கணும். ஆனால் 785 கொடுத்துருக்காங்க. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக பார்த்தா இது வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இல்லை அவங்க வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணிங்கன்னா எப்படி அப்படிங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ரீசெண்டாக அதுக்காக ஒரு நோட்டீஸ் கூட கொடுத்துருந்தாங்க, ராங் கொஷின்ஸ் வருது அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஓகே, இது கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் தான், அதே மாதிரி கொஸ்டின் தான், பட் ஒரே லைனில் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, 3ஆக பிரிக்கிற மாதிரி கொஸ்டின் தான் இதுவுமே. ஓகே, எ சம் இஸ் டிவைடட் இன் ரேஷியோ 3:4:5 அண்ட் இன்வெஸ்டட் அட் 6%, 8%, 10%. டோட்டல் எஸ்ஐ இஸ் 8,300. ஃபைன் டோட்டல் சம். ஒரு தொகை 3:4:5 விகிதத்தில் பிரிக்கப்பட்டு 6%, 8%, 10% தனி வட்டியில் முதலீடு செய்யப்படுகிறது. மொத்த தனி வட்டி 8,300 எனில் மொத்த தொகை கேட்டிருக்காங்க. ஸோ இதோட பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 3x, 4x, 5x. ஸோ டோட்டல் பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா இதை கூட்டினீங்க அப்படின்னா 3x + 4x + 5x கூட்டினீங்கன்னா என்ன வந்திருக்கும்? 12x வந்திருக்கும். 12x தான் கேட்டிருக்காங்க. இந்த 3x 6%, 4x 8%, 5x 10% வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பீரியட் கொடுக்கல. பீரியட் கொடுக்கலன்னா நம்ம 1 இயர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா இவங்க கொடுத்துருந்தாலும் ஈக்குவல் பீரியடாக தான் இருக்கும். அப்போ 1 இயர் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 3x × 6% per annum × 1 இயர். ஓகே, அதை நம்ம எழுதலாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, by 100 + 4x × 8% per annum × 1 இயர் by 100 + 5x × 10% per annum × 1 இயர் by 100 ஈக்குவல் டு மொத்த வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கு? இதில் 8,300 கிடச்சிருக்கு. ஓகே, இதில் எதுவும் காமனாக கேன்சல் பண்ண முடியும்னா நீங்கள் இப்படியே கூட கேன்சல் பண்ணலாம். இப்போ எல்லாத்துலேயுமே இரட்டைப்படை எண் இருக்குது, நீங்கள் 2ஆல் கேன்சல் பண்ணனா பண்ணலாம், இல்லை நான் இப்படியே வச்சுக்கிட்டு கடைசியில் கூட கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் உங்களோட விருப்பம் தான். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த 100 இங்கே கொண்டு போயிடுறேன். 3×6 = 18x + 4×8 32x + இங்கே 50x ஈக்குவல் டு 8,300. இந்த 100 இங்கே போனுச்சுன்னா இன்னும் 2 0 வந்து இங்கே வரும். ஓகே, இப்போ இதை வந்து கூட்டினீங்க அப்படின்னா 18 32 வந்து பார்த்தீங்கன்னா 50 + 50 100x. ஸோ 100x ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 0 நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 2 0வும் இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ x வந்து பார்த்தீங்கன்னா 8,300. x 8,300 நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 12x. மொத்த தொகை என்னென்னு தான் கேட்டிருந்தாங்க, 12x தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 8,300 × 12. ஓகே, ஸோ 8,300 12ஆல் பெருக்கினீங்கன்னா இங்கேயும் ஆன்சர் தப்பாக தான் கொடுத்துருக்காங்க, 99,600 வரும். ஓகே, 4 ஆப்ஷனுமே தப்பாக கொடுத்துருக்காங்க, சம்மந்தமே இல்லாமல். ஓகே, ஸோ
ஸோ இப்படி இருக்குது கொஷின் வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரிலாம் 4 ஆப்ஷனும் கரெக்டாக இல்லாத மாதிரி கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதில் தப்பு பண்ணிட்டோமோன்னு மாற்றி மாற்றி எதுவும் நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதில் தப்பு ஆயிடுச்சு, அதாவது நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வரல, நம்ம தெளிவாக தான் கண்டுபிடிச்சோம், சம்மந்தமே இல்லாத ஒரு ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னால இது ராங் ஆப்ஷனாக கூட இருக்கலாம் 4 ஆப்ஷனும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து இதை மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிருங்க. கடைசியில் டைம் இருந்தால் இதை வந்து ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி ராங் ஆப்ஷன் இருக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கிரேஸ் மார்க் எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க. இதை அட்டன் பண்ணவங்க அட்டன் பண்ணாதவங்க எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க. நீங்கள் அட்டன் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடுப்பாக தான் இருக்கும், நம்ம இதில் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோமே அப்படின்ட்டு. இதை தொடாதவனுக்கு கூட இதில் ஆன்சர் கிடைக்குமே, அதுக்கு இதில் வந்து மார்க் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் வேறு ஆப்ஷன் கிடையாது. ஓகே, இதை ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு மைண்டுக்குள்ளே ஓட விட்டுட்டு இருக்கக்கூடாது. இருக்குது, இப்படி இருக்குது, இதில் நம்ம மாட்டிக்கக்கூடாது, ராங்காக வந்துருச்சு அப்படின்ட்டு திரும்ப திரும்ப செக் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இங்கே கரெக்டான ஆன்சர் இதுதான் 4 ஆப்ஷன்லேயும் இல்லை, இதே தான் இங்கேயும் இருந்துச்சு இதுக்கு முந்தின கொஸ்டின்லேயுமே. கரெக்டான ஆன்சர் இதுதான், இது 4 ஆப்ஷன்லேயுமே இல்லை. அப்போ நம்ம இன்னும் இதை அட்ஜஸ்ட் ஆகுமான்னு பார்த்துக்கிட்டு இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்போ நம்ம வந்து அங்கே மாட்டிக்குவோம். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவு நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிங்க. அது வந்து 4 ஆப்ஷன்லேயும் வரல அப்படின்னா நீங்கள் எது க்ளோஸாக இருக்குதோ அதை ஆன்சராக சூஸ் பண்ணிவிட்டு போயிருங்க, மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு போயிருங்க. கடைசியில் ஆன்சர் உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள், இல்லைனா மேக்ஸிமம் அந்த கொஸ்டின் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஸ்டின் தப்பு இல்லைன்னா 4 ஆப்ஷன் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதுலேயுமே வந்து இந்த 3 பார்ட்டாக பிரித்து கொடுக்குறது. ஓகே, a sum is divided into 3 parts such that the second part is 2000 more than first and the third part is 5000 more than the first. Okay, the first part is invested at 5% per annum simple interest for 3 years, the second at 7% per annum for 4 years and third at 9% per annum for 5 years. If the total simple interest received from the 3 parts after their respective period is 4746, find the 3 parts. ஒரு தொகை 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. இரண்டாவது பகுதி முதல் பகுதியை விட 2000 அதிகம், மூன்றாவது பகுதி முதல் பகுதியை விட 5000 அதிகம், முதல் பகுதி 5% வட்டியில் 3 ஆண்டுகள், இரண்டாவது பகுதி 7% வட்டியில் 4 ஆண்டுகள், மூன்றாவது பகுதி 9% வட்டியில் 5 ஆண்டுகள் முதலீடு செய்யப்படுகிறது. மொத்த எளிய வட்டி 4746 என்றால் 3 பகுதிகளை கண்டறியும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ டைரெக்டாக நீங்கள் வந்து அந்த ஃபார்முலாலேயே போட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு தான் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், அதை வந்து எவ்வளோ பர்சன்டேஜுக்கு வந்து கொடுக்குறாங்க, 5% per annum, எத்தனை வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு by 100. ரெண்டாவது வந்து இதை விட 2000 அதிகம், எக்ஸ் ப்ளஸ் 2000, இதை எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க, 7%க்கு இன்ட்டு 4 years by 100. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டை விட 5000 அதிகம், எக்ஸ் ப்ளஸ் 5000, இதை எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க, 9%க்கு 5 yearsக்கு by 100. இப்போ மொத்தமாக எவ்வளோ வட்டி கிடச்சிருக்கு, மொத்தமாக 4746 கிடச்சிருக்கு. இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ் கிடைக்கும். இப்போ என்ன கேட்டிருந்தாங்க, ஃபைன் 3 பார்ட்ஸ், மூணுமே கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ப்ளஸ் 2000, எக்ஸ் ப்ளஸ் 5000. எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னாலே முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணணும். இப்போ எல்லாத்துலேயுமே காமனான ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே கேன்சல் பண்ணுங்கள், இல்லை நான் அப்படியே பெருக்கிறோம்னாலும் பெருக்கிட்டு கடைசியில் கூட கேன்சல் பண்ணிக்குவேன். ஓகே, இப்போ 5 இருக்குது, இங்கே 5 இல்லை, இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இல்லை. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் வந்து பெருக்கிடுங்க. ஓகே, இப்போ இந்த 100 நீங்கள் இந்த பக்கம் கொண்டு போயிருங்க, காமனாக எடுத்து இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஸோ 5×3 15x ப்ளஸ் இங்கே எளினா 28. இப்போ 28 உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா 28x ப்ளஸ் 2 × 28 வந்து பார்த்தீங்கன்னா 56, அடுத்து 3 0 இருக்குது, அப்போ 56000. 95 45, 45x ப்ளஸ் 45 × 5, 45 200, அடுத்து 5 25, அப்போ 225. அடுத்து ஒரு 3 0 இருக்குது, 0வை கம்மியாக குறையாக கம்மியாக அதிகமாக போட்டுறாதீங்க. ஓகே, 4746, அடுத்து 2 0, இந்த 100 இங்கே போணுச்சு அப்படிங்கிறனால. ஸோ இப்போ இந்த 15x 28x 45x கூட்டணும், 45ஐயும் 15ஐயும் கூட்டினோம்னா 60 ப்ளஸ் 28 88x, 88x. ஓகே, 88x. இதில் இருந்து இதையும் கழிக்கணும். ஓகே, ஏன்னா இந்த பக்கம் போகிறப்போ மைனஸ் ஆகும். ஸோ 474600, இங்கே 22500. ஓகே, 22500. ஃபஸ்ட்டு இதை கழிங்க, அதுக்கப்புறம் கிடைக்கிற ஆன்சர்லேருந்து இதை கழிங்க.
0 0 6 14ல் 5 போனுச்சுன்னா 9, இங்கே 6 இருந்திருக்கும், 6ல் 2 போனுச்சுன்னா 4, 2ல் 2 போனுச்சுன்னா 2. ஸோ 249600 வந்திருக்கு. இங்கே 56,000 இருக்குது. ஓகே, 56 அடுத்து ஒரு 3 0, இதையும் கழிக்கணும். 0 0 6, 9ல் 6 போனுச்சுன்னா 3, 14ல் 5 போனுச்சுன்னா 9, இங்கே 1 இருந்திருக்கும். ஸோ 193 அடுத்து 600 வந்திருக்கு. இங்கே 88 இருக்குது. ஸோ இங்கே வந்து எல்லா நம்பரும் முழு நம்பராக தான் இருக்குது, பாயிண்ட் வச்சுலாம் எதுவுமே இல்லை. அப்போ கண்டிப்பாக இது வந்து ஃபுல்லாக கேன்சல் ஆகும். ஸோ நீங்கள் தைரியமாக வந்து 8ஆல் இல்லைன்னா 11ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 8ஆல் கேன்சல் பண்ணால் 1 8 8 1 8 8 11 8 88. இங்கே 2 8 16 மிச்சம் 3 இருந்திருக்கும், 4 8 32 மிச்சம் 1 இருந்திருக்கும், 2 8 16 அடுத்து 2 0 இருக்குது. மறுபடியும் 11ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 11 22 மிச்சம் 2 இருந்திருக்கும், 2 11 22 அடுத்து 2 0. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2200. 2200 ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அதை விட இது 2000 கூட, இதை விட இது 5000 கூட. அப்போ கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் 2000 எக்ஸ் ப்ளஸ் 5000 தான் ஆன்சர். எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாலே போதுமானது. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A lender lends rupees 10,000 at 8% per annum simple interest for T years and then lends an additional 5,000 at 12% per annum simple interest for the same period. If the total simple interest at the end of T years is 5,400, find T. ஒரு நபர் 10,000-ஐ 8% தனி வட்டியில் T ஆண்டுகள் கொடுக்கிறார் மற்றும் அதே காலத்திற்கு 5,000-ஐ 12% வட்டியில் கொடுக்கிறார். மொத்த தனி வட்டி 5,400 எனில் T ஆண்டுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ கொடுக்குறாரு? 10,000 எவ்வளோ சதவீதம் வட்டி? 8% வட்டி T ஆண்டுகளுக்கு பை 100 போட்டோம்னா இதில் கிடைக்கிற வட்டி கிடச்சிடும். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலாவை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்து 5,000 கொடுக்குறாரு, அது எவ்வளோ சதவீதம்? 12%. அதுவும் சேம் T நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான். ஓகே, பை 100 போட்டோம்னா இதில் கிடைக்கிற வட்டி கிடைக்கும். இந்த ரெண்டு வட்டியும் கூட்டணும்னா டோட்டல் வட்டி கிடைக்கும். ஸோ டோட்டல் வட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5,400. இந்த 2 0வையும் கேன்சல் பண்ணிடுங்க. இந்த 2 0வையும் இந்த 2 0வையும் கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ இங்கே எல்லாத்துலேயுமே 0 இருக்குது. இந்த ஒரு 0, இந்த ஒரு 0, இந்த ஒரு 0 வந்து கேன்சல் ஆகும். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க, இல்லைனா நீங்கள் கூட்டிட்டு கூட கடைசியில் பண்ணிக்கோங்க. இப்போ 80T. ஓகே, 5/80T ப்ளஸ் 5 12 60T ஈக்குவல் டு 540ன்றதுக்கு இதை கூட்டிங்கன்னா 140. ஓகே, 140T வந்து பார்த்தீங்கன்னா 540க்கு ஈக்குவல். ஸோ 0வையும் கேன்சல் பண்ணுங்க. இப்போ 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 7, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 27 இருந்திருக்கும். 7 27. ஸோ இதை நீங்கள் 7ஆல் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 3 21 பாயிண்ட் வருது. ஓகே, பாயிண்ட் வருது. 3.5 இல்லைனா 3.86 ஏதாச்சும் ஒன்று தான் இருக்க முடியும். இப்போ 21 27 21 போனுச்சுன்னா மிச்சம் 6 இருக்கும். பாயிண்ட் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் 0 போட்டுக்கலாம். ஸோ எண்ணேலா 56. ஓகே, ஸோ 3.86 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டைம் வந்து எத்தனை? 3.86 இயர்ஸ். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிள் தான். நம்ம பொறுமையான அதுக்காக ஸ்லோவாக போகக்கூடாது. கொஞ்சம் கூல் மைண்ட் செட்டோட இதை வந்து நீங்கள் எழுதி பண்ணணும். ஓகே, கடகடன்னு பண்ண போகிறேன் அப்படின்ட்டு கால்குலேஷனில் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. லென்த்தான கொஷின் இருக்குதுன்னா அதில் கொஞ்சம் கால்குலேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அது வந்து உங்களுக்கு புரியாத கொஷின் அந்த மாதிரி மீனிங் கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். A total sum of 36,000 is divided into 2 parts. One part is invested at 6% per annum simple interest for 4 years and the other part is invested at 9% per annum simple interest for 6 years. If the total simple interest is 16,020, find the amounts. 36,000 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று 6% தனி வட்டியில் 4 ஆண்டுகள், மற்றொன்று 9% தனி வட்டியில் 6 ஆண்டுகள். மொத்த தனி வட்டி 16,020 எனில் தொகைகள் என்னன்னு கேட்டிருக்கேன். ஸோ 2ஆக பிரிக்கிறேன். ஸோ ஒன்று நான் எக்ஸ் பிரிச்சுக்கிறேன். அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்? 6% இன்ட்ரெஸ்ட்டு. அது வந்து எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு பை 100. ஸோ இதில் கிடைச்ச வட்டி எனக்கு கிடைக்கும். ஏன்னா இங்கே வட்டி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னால. ஸோ 36,000ல் எக்ஸ் போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 36,000 மைனஸ் எக்ஸ் இருக்கும். இது 2வது அமௌண்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 9% per annum. இது வந்து 6 வருஷத்துக்கு பை 100.
இங்கே எவ்வளோ வட்டி கிடைக்குது? 16,020 வட்டி கிடைக்குது. இப்போ இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. இது 6 கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இது 6, இந்த 6 மொத்தமாக 6 காமனாக எடுத்துருக்கோம்னு வச்சுக்கிட்டு நீங்கள் ரெண்டுமே கேன்சல் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 6 12 மிச்சம் 40 இருக்கும், 4 இருக்கும். அப்போ 40, 6 36 மிச்சம் 4 இருக்கும், 7 42 0. ஸோ 2670 அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஓகே, இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இங்கே வந்து இந்த 100 வந்து இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. மேலே என்ன இருக்கும்? 4x இருக்கும் ப்ளஸ் இங்கே 9 × 36. ஓகே, ஸோ இந்த 0 கடைசியில் 3 0 வரும். ஸோ 6 54க்கு 4 மிச்சம் 5, 3 27 5 32. அடுத்து 3 0 வந்து போட்டுக்கோங்க. ஓகே, மைனஸ் 9x இருந்திருக்கும் ஈக்குவல் டு 2670 கூட இந்த 2 0 ஆட் ஆகிருக்கும். இந்த 100 இங்கே போகுது அப்படிங்கிறனால. ஸோ இப்போ 4x மைனஸ் 9x, அப்போ 5x இருக்கும், மைனஸ் 5x இங்கே இருக்கும். ஓகே, இந்த இது இங்கே போணுச்சுன்னா மைனஸ் ஆகும். பட் இதுதான் பெரிய நம்பர் இதை விட. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் மைனஸில் தான் கிடைக்கும். ஸோ 324,000. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 267,000 கழிச்சு நம்மளுக்கு மைனஸில் தான் வரும் ஆன்சர். ஏன்னா இது இந்த பக்கம் போகிறப்ப மைனஸில் போயிடும் அப்படின்றனால. 0 0 0 14ல் 7 போனுச்சுன்னா 7, 11ல் 6 போனுச்சுன்னா 5. ஸோ 57,000 தான் இருக்கும். 57,000 இருக்கும், மைனஸில் தான் இருக்கும். மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகி ப்ளஸ் ஆயிரும். 5ஆல் இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 மிச்சம் 2 இருந்திருக்கும். 4 20, அடுத்து 2 0. இப்போ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,400. 11,400ன்னு ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். இன்னொரு அமௌண்ட் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதாக தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்கள். A sum was invested partly at 6% per annum and partly at 9% per annum. The amount at 9% is 2,500 more. இதுக்கு என்ன அர்த்தம்? 6%ல கொடுக்குற அமௌண்ட்டை விட அந்த இன்வெஸ்ட் பண்ண அந்த சம்மை விட 9%ல இன்வெஸ்ட் பண்ணுற சம் வந்து பார்த்தீங்கன்னா 2,500 அதிகம். இது எக்ஸாக இருந்தால் இது எக்ஸ் ப்ளஸ் 2,500ன்னு அர்த்தம். ஓகே, டோட்டல் எஸ்ஐ ஆஃப்டர் 3 years இஸ் 2,070. ஃபைண்ட் அமௌண்ட்ஸ். ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு பகுதிக்கு 6% வட்டியிலும் மற்றொரு பகுதிக்கு ஆண்டுக்கு 9% வட்டியிலும் முதலீடு செய்யப்பட்டது. 9% வட்டி விகிதத்தில் தொகை 2,500 கூடுதலாக இருக்கும். 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த மொத்த தனி வட்டி 2,070 ஆகும். முதலீடு செய்யப்பட்ட தொகையை கண்டறியவும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அமௌண்ட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அது வந்து 6% per annum, 3 years ரெண்டுமே by 100 ப்ளஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதை விட எக்ஸை விட 2,500 அதிகம். இது வந்து பார்த்தீங்கன்னா 9% per annum, இதுவும் 3 years தான் by 100. இப்போ இதில் கிடச்ச வட்டி இதில் கிடச்ச வட்டி தான் நம்ம வந்து இங்கே எழுதியிருக்கோம். மொத்தமாக எவ்வளோ கிடச்சிருக்கு? 2,070 வட்டி கிடச்சிருக்கு. இப்போ இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. இதுவும் 3ஆல் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேன்சல் பண்ணி பாருங்கள். இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 6 3 18, மிச்சம் 2 இருந்திருக்கும். 9 3 27. ஓகே, ஸோ 690 வந்திருக்கு. இப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே 9 இருக்குது. இதுவுமே 3ஆல் கேன்சல் ஆகும். ஸோ இங்கே வந்து 2 3 6, இங்கே 3 9, இங்கே வந்து 2 3 6 3 9 0, 230. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. இந்த 100 காமனாக இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஓகே, இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது? 2x இருக்குது. இங்கே வந்து 3x ப்ளஸ் 3 25 75, 7,500 இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 230 × 100. இப்போ இன்னும் 2 0 வந்து வந்துடும். ஓகே, 23,000 வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5x, இங்கே வந்து 7,500. ஓகே, 23,000 இருந்து 7,500 கழிக்கணும். ஸோ 0 0 5, 12ல் 7 போனுச்சுன்னா 5, இங்கே 1 இருந்திருக்கும். ஓகே, 15,500 இருந்திருக்கும். இதை நீங்கள் 5ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 5 15, அடுத்து ஓரஞ்சு 5, அடுத்து 0 வந்திருக்கும். 2 0. எக்ஸோட வேல்யூ 3,100. 3,100ன்னு ஒரே ஒரு ஆப்ஷன்லாம் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, நீங்கள் இன்னொன்று கண்டுபிடிக்கலாம். இதுதான் வரப்போகுது. ஓகே, ஏன்னா அதை விட ஒரு 2,500 அதிகம். ஸோ அப்போ இதுதான் வரும். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கடைசி கொஷின். இது ஒரு சிம்பிளான கொஷின் தான். A student borrowed 6,400 from his teacher at 7.5% simple interest per annum. He repaid after 3 years with 360 additional fees. Find total amount paid. இந்த மாதிரி இது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். பட் இது ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க இதே மாதிரி கொஷின். ஆக்சுவலாக வர்ற இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கொடுக்காம
அந்த இன்ட்ரெஸ்ட்டோட அடிஷ்னல் ப்ராசஸிங் ஃபீ இல்லைனா வேறு ஏதாச்சும் ஃபீ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ இது நிறைய கேட்டிருக்காங்க அப்படின்னாலும் ஒரே ஒரு கொஷின் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. மற்றபடி டஃப்பான கொஷின்லாம் கிடையாது. ஓகே, ஒரு மாணவர் தனது ஆசிரியரிடம் இருந்து ஆண்டுக்கு 7.5% தனி வட்டி விகிதத்தில் 6400 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கூடுதலாக 360 செலுத்தி அக்கடனை திரும்பி கொடுத்தார். அவர் செலுத்திய மொத்த தொகையை கண்டறியவும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எவ்வளோ வாங்கியிருக்காமன்னு தெரியுது, எவ்வளோ பர்சன்டேஜ்னும் தெரியுது, அதுக்கப்புறம் எவ்வளோ இயருங்கிறதும் தெரியுது. ஸோ அப்போ நம்ம டைரெக்டாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ 6400 பி, ஆர் வந்து 7.5, டி வந்து 3/100. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு ஜீரோவை எடுத்துட்டு இந்த பாயிண்டை ரிமூவ் பண்ணிடுறேன், 75ன்னு போட்டுக்கிறேன். இந்த ஜீரோ இங்கே கொடுத்துட்றேன், ஏன்னா கேல்குலேட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ 3 25 75, 4 25 100, 4ஆல் இதை கேன்சல் பண்ணோம்னா 16 நாங்கள் 64, அடுத்து ஒரு ஜீரோ. ஸோ 3 9, 16 9 வந்து பார்த்தீங்கன்னா 144, அடுத்து ஒரு ஜீரோ இருக்குது. ஸோ 1440 தான் வந்து எனக்கு கிடைச்ச வட்டி. இதில் கிடைச்ச வட்டி இதுதான். டோட்டலாக எவ்வளோ அவன் திருப்பி கொடுத்துருப்பான்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் அசலையும் கொடுத்துருப்பான் 6400, அது போக அடிஷ்னல் ஃபீஸ் வந்து ஒரு 360 கொடுத்துருப்பான். கூட்டினீங்கன்னா இங்கே ஜீரோ, 10க்கு 0 மிச்சம் 1, 8 1 9 3 12க்கு 2 மிச்சம் 1, 6 2 8, 8200 வந்து மொத்தமாக அவன் கொடுத்துருப்பான். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இது சிம்பிளான கொஷின் தான், இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது. பட் இந்த மாதிரி அடிஷ்னலாக கொடுக்குறான்னு நிறையா கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல யோசிக்காமல் நீங்கள் வந்து கடைசியில் என்ன ஆன்சர் வருதோ அது கூட இதையும் சேர்த்து கூட்டிக்கோங்க, எக்ஸ்ட்ராவாக இதையும் சேர்த்து கொடுக்குறோம் அப்படிங்கிறதான் மீனிங். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்து நிறையா வீடியோஸ் வரும், ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் வந்து கவர் பண்ணுவேன். ஒரு சில டாப்பிக்கில் கொஞ்சம் கூட புதுசாக எதுவுமே கேட்கலன்னா அதை நான் கொடுக்க மாட்டேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓரளவு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க, நம்ம கிளாஸை ஃபுல்லாக பார்த்தவங்க, ரீசெண்டாக நடந்த கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சீரீஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஓகே, அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். இதை தாண்டி புதுசாக எதுவும் இல்லை. நீங்கள் கோர்ஸோட வீடியோஸ் ப்ளஸ் இந்த சீரீஸ் இது ரெண்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே இதை தாண்டி எதுவுமே கேட்கல. நீங்கள் போய் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், மார்க் டெஸ்ட்டு டைரெக்டாக போட ஆரம்பிச்சிருங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை ரெகுலராக பாருங்கள், போதுமானது. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.